சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, இன்று இந்த சாயப்பா கடந்த 2 நாட்களாகவே உன்னிடத்தில் ஒரு விஷயத்தை சொல்வதற்காக உன்னை பின்தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்றேன். என்றாவது இந்த விஷயத்தை நீ செவி கொடுத்து கேட்பாய் என்று நான் விரும்புகின்றேன். என் அன்பு குழந்தையே, உன்னிடத்தில் நான் சொல்ல நினைக்கும் இந்த விஷயத்தை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும். சாயப்பா உனக்காக வருகின்ற இந்த நேரத்தை நீ கட்டாயமாக புரிந்து கொள்ள வேண்டும். உன்னோடு நான் இருக்கின்ற இந்த காலம் மட்டும் இனி உன்னை தொடர்ந்து வரும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ என்னவென்றும் ஏதுவென்றும் சரியாக புரிந்து கொள்ளும் நேரம் வாய்க்கும் பொழுது அந்த நேரத்தில் அதனை நீ உணர்ந்து விட வேண்டும். இல்லை என்றால் காலம் முழுக்க கண் கலங்க வேண்டிய ஒரு நேரம் உனக்கு வாய்த்துவிடும். காலம் முழுவதும் கண்ணீர் வடித்து என் குழந்தை கலங்க வேண்டிய நேரம், அதாவது ஒரு அவசியம் நிச்சயமாக உனக்கு வந்துவிடும். அப்படி ஒரு சூழ்நிலையை நிச்சயமாக உனக்கு தராமல் இந்த வாழ்க்கையில் உனக்கான நம்பிக்கையை உனக்கென கொடுக்க நான் வந்திருக்கின்றேன் என்பதை நீ மறக்கக்கூடாது. நான் இருக்கும் இந்த நேரம் மட்டும் உன்னை தேடி வரும் பல விஷயங்களை நீ கட்டாயமாக தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த சாயப்பா நான் உன்னோடு இருக்கும் இந்த நேரம், உன்னோடு இருக்கும் இந்த காலங்கள் முழுக்க உன்னை தேடி வரும் அத்தனை உண்மைகளையும் நீ சரிவர புரிந்து கொள்ள வேண்டும் என்பதையும் நீ மறக்காதே. சாயப்பா நான் எப்பொழுதுமே உனக்கு துணை இருந்து சொல்ல நினைக்கும் இந்த விஷயங்களை நீ எப்பொழுதும் சரிவர தெரிந்து கொண்டால் அது போதும். நான் நடத்த எண்ணுகின்ற இந்த விஷயங்கள் எல்லாமும் நீ எப்பொழுதும் முழுக்க முழுக்க சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த அப்பா உன்னோடு இருக்கும் இந்த காலங்கள் முழுக்க இனி உன்னை தொடரும் அத்தனை விஷயங்களையும் நீ நிச்சயமாக முழுமையாக சரியாக தெரிந்து கொள்வாய். சாயப்பா எந்த நிலையிலும் உன்னை சூழ்ந்து வருவதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இந்த அப்பா உன்னோடு தொடர்வதில் உன் வாழ்க்கையில் இருக்கும் பல விஷயங்களை நிச்சயமாக அந்த நேரத்தில் நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். உனக்கு கிடைக்கின்ற சில வாய்ப்புகளை நீ ஒருபொழுதும் கைவிட்டு விடாதே. உனக்கு நான் தரக்கூடிய சில உண்மைகளை எந்த சூழ்நிலையும் என் குழந்தை நீ தொலைத்து விடாதே. அன்பை கொடுத்து உன் அன்பை பெறுகின்ற நேரமல்லவா, உனக்கான வாய்ப்புகள் ஒவ்வொன்றையும் நீ சரியாக பெற்றுவிடும் காலமல்லவா. இனி உன் முன்னால் நான் சொல்லித்தரும் இந்த பாடங்களை எல்லாம் நீ எப்பொழுதும் போல சரியாக தெரிந்து கொள்ள ஆயத்தப்படும். உனக்கு நடப்பது எல்லாமும் நன்மைக்குத்தான் என்று நிச்சயமாக இனி வரும் காலங்களை நீ கட்டாயமாக தெரிந்து கொள்வாய் என்பதை மறக்காதே. யார் இருந்தாலும் எப்பொழுதும் எதையாவது எண்ணி நீ உன் மனதிற்குள் தேக்கி வைத்திருக்கின்ற சில உண்மைகளை நான் அறிவேன். கேட்கவும் முடியாமல், கேட்காமல் இருக்கவும் முடியாமல், எதையாவது நினைத்து என் குழந்தை நீ கலங்குகின்ற நம்மை சுற்றி இருப்பவர்களை நம்மாலே சரியாக நம்பிவிட முடியவில்லை. ஒவ்வொருவரும் அவரவர் இயல்புக்கு தகுந்தாற் போல எந்த சூழ்நிலையிலும் அடுத்தவர்களை பற்றி ஒரு நொடி பொழுதும் சிந்திக்காமல் அவர்களின் மனதில் தோன்றுவதை, எதில் இருப்பவரின் மனநிலையை அறியாமல் சற்றென்று பேசிவிட்டு சென்று விடுகிறார்கள். இதனால் பாதிக்கப்படுகின்றவர்கள் அவர்கள் பேசிய வார்த்தைகளை மறக்க முடியாமலும் யோசித்து யோசித்து கலங்கிக் கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. இது போன்ற நேரங்களில் இந்த வாழ்க்கை உனக்கு தரக்கூடிய இந்த விஷயங்களை எல்லாமும் எண்ணி என் குழந்தை கண் கலங்கும் ஒரு சூழ்நிலை உனக்கு வரும்பொழுது அந்த நேரத்தில் இந்த அப்பா நினைத்து நீ நிச்சயமாக உன் மனதிற்குள் தைரியத்தை வளர்த்து கொள்ள வேண்டும். உன் அப்பா என்னை நினைத்து உன் மனதில் தோன்றும் இது போன்ற விஷயங்களுக்கு நீ நிச்சயமாக முற்றுப்புள்ளி வைத்துவிட வேண்டும். எதையுமே அதிகமாக நினைத்து நாம் வருந்துவதை எல்லாமும் விட, எதையுமே அதிகமாக சிந்தித்து நாம் கலங்குவதை விட, உனக்கு நடத்தி நடத்தி கொடுப்பவர்களின் முன்னிலையில் இதை எல்லாமும் எதிர்த்து நீ துணிந்து அந்த நேரத்தில் உனக்கான வெற்றியை அந்த இடத்தில் நீ உறுதிப்படுத்தி விட்டால் அது போதும். அந்த இடத்தில் இதையெல்லாம் நீ நிலை நிறுத்தி விட்டால் அது போதும். சாயப்பாவின் குழந்தை என்பதனை நீ நிரூபித்து காட்ட வேண்டிய நேரமாக அந்த நேரம் உனக்கு வாய்ப்பு இருக்கிறது என்பதை நீ மறக்கக்கூடாது. என்றும் என்றென்றும் என் குழந்தை அப்பாவின் குழந்தையாக நீ இருக்க வேண்டும் என்பதையும் நீ மறக்கக்கூடாது. சுற்றி வரும் இது போன்ற விஷயங்களினால் நீ எப்பொழுதுமே குழப்பமடையாமல் இருக்க வேண்டும் அல்லவா. உன்னை தேடி வரும் பல உண்மைகளை நீ எப்பொழுதும் புரிந்து நடந்து கொள்ள வேண்டும் அல்லவா. இத்தனை நாளும் இந்த சந்தர்ப்பத்தை என் குழந்தை நினைத்து இனிமேலும் நீ வருந்தி கொண்டிருக்காமல்
உனக்கு நடக்கும் பல விஷயங்களை நீ உறுதியாக புரிந்து கொண்டு நன்மதிப்போடு வாழ்ந்துவிட பல சற்றென்று எதையுமே யோசித்து நீ வருந்தாதே. உனக்குள் இருந்து நான் கொடுக்கும் இந்த காரியங்களை எல்லாம் நீ சரியாக உணர்ந்து கொண்டு வாழ பழகு. உன் முன்னால் நான் உனக்கு சொல்லிக் கொடுக்கும் இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ சரிவர தெரிந்து கொள்ள பழகு. சாயப்பா இருக்கும் நாட்கள் உன் வாழ்க்கையில் எப்பொழுதும் இனி உன்னால் மறக்க முடியாத நாட்களாக மாறும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். சாயப்பா உனக்கு சொல்லிக் கொடுக்கும் விஷயங்களிலிருந்து தைரியம் பிறக்கும். உன் வாழ்க்கையில் உன் எதிர்காலத்தை உன் முன்னால் உருவாக்கி கொடுக்கும் என்பதையும் நீ மறக்காதே. எதையுமே நாம் தேடிக் கொண்டிருக்கும் இது போன்ற நாட்களில், எதையுமே நாம் உணரத் துடிக்கும் இது போன்ற நாட்களில் உன்னை சுற்றி நடக்கும் பல விஷயங்களை நீ என்னவென்று உணர்ந்துவிட வேண்டும். சாயப்பா சொல்ல சொல்ல உனக்குள் ஏற்படும் பல ஆச்சரியமான மாற்றங்களை நீ கட்டாயமாக புரிந்து நடந்து கொள்ள வேண்டும் என்பதையும் நீ மறக்காதே. உள்ளதை எல்லாம் உனக்கு நான் எடுத்துச் சொல்ல வருகின்ற இந்த காலம் மட்டும் இனி உனக்கு நடக்கும் எல்லாம் உன்னை நிச்சயமாக பல நிலைகளிலும் பல கேள்விகளை கேட்கும். கடந்த 2 நாட்களாக சாயப்பா உன்னை தொடர்வது எதற்காக என்ற கேள்வி உனக்குள் வந்திருக்கும் அல்லவா? சாயப்பா உன் வாழ்க்கையில் நடக்கும் பல விஷயங்களை உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருக்கின்றேன். உன்னை சுற்றி வரும் பல விஷயங்களை நான் என்னவென்று தெரிந்து கொள்ள முயற்சி செய்கிறேன். ஏனென்றால் சில தருணங்களில் நீயே வேண்டும் என்று சொன்ன விஷயங்களை கூட இப்பொழுது நீயே வேண்டாம் என்று கைவிட்டு நிற்கிறாய். அப்படியானால் நிச்சயமாக அதற்கு பின்னால் ஏதோ ஒரு காரணம் இருக்க வேண்டும். இதையெல்லாம் நான் புரிந்து கொள்ள முயற்சி செய்கிறேன். எதனால் நம் குழந்தை இப்படி நேரத்திற்கு நேரம் தன் மனதை மாற்றிக் கொள்கிறது? இப்படியெல்லாம் மாற்றிக் கொண்டிருந்தால் தெய்வம் எப்படி அவர்கள் நினைத்ததை கொடுக்க முடியும் என்று நான் யோசித்துக் கொண்டிருக்கின்றேன். சாயப்பாவிற்கு ஒரு விஷயம் புரிந்தது. என்ன தெரியுமா? தேவைகளுக்கு தகுந்தாற் போல என் குழந்தைகள் ஒவ்வொருவரும் அவர்களுடைய மனதை மாற்றிக் கொள்கிறார்கள். அந்தந்த இடத்திற்கு தகுந்தாற் போல அவர்களுடைய மனதை மாற்றங்களை கொண்டு வந்து விடுகிறார்கள். என்ன நடக்கிறது பார்த்து கொள்ளலாம். நம்முடைய விருப்பங்கள் மாறுகிறது என்பது போலத்தான் அவர்களின் எண்ணங்கள் இருந்து கொண்டிருக்கிறது. இனி என்ன நடந்தாலும் என் குழந்தை நீ சரியாக எல்லா விஷயங்களையும் தெரிந்து கொள்ளும் இந்த நேரம் முழுக்க இனி அத்தனை விஷயங்களையும் நீ தெளிவுபட தெரிந்து கொள்வாய் என்பதை நீ மறக்காதே. சாயப்பா சொல்ல சொல்ல உன்னை சுற்றி நடக்கும் பல விஷயங்களை நீ புரிந்து கொண்டால் அடுத்து நடக்கக்கூடிய பல நிகழ்வுகளை நிச்சயமாக என்னவென்று நீ தெரிந்து கொள்வாய். அடுத்தடுத்து உனக்கு நடக்கக்கூடிய பல மாற்றங்களை நீ கட்டாயமாக புரிந்து உணர்ந்து கொள்வாய் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. சாயப்பா சொல்ல சொல்ல இனி உனக்கு எல்லா மாற்றங்களும் நிகழ்வுகளும் உன்னை தேடி வந்து உண்மைகளோடு உன்னை வாழ வைக்கும் என்பதை நீ மறக்கக்கூடாது. எதிர்பார்த்திட முடியாத அளவிற்கு சில விஷயங்களை நான் உன் கண் முன்னால் நடத்தி இருக்கின்றேன். சாயப்பா சொல்வது போலத்தான் உன் வாழ்க்கையில் பல மாற்றங்கள் உன்னை தேடி வந்திருக்கிறது. இது உணராமலும் இது புரியாமலும் நீ செய்யக்கூடிய சில செயல்கள் உன்னை மற்றவர்களுக்கு மத்தியில் அவமானத்தை தேடி கொடுக்கும்படி கொடுத்திருக்கிறது. இது போன்ற அவமானங்கள் என் குழந்தையின் வாழ்க்கையில் கிடைக்கும் பொழுது இதையெல்லாம் தாங்கிக் கொள்ள முடியாமல் நீ கண் கலங்கி போய் நின்று இருந்திருக்கிறாய் என்பது உண்மைதானே? அந்த நேரம் உன் கண்ணீரை துடைத்தவர்கள் யார், உன் கண்ணீரை கண்டு ரசித்தவர்கள் யார் என்பது நீ இப்பொழுது அறிந்திருந்தாய் என்றால் நிச்சயமாக இனி எல்லாம் உனக்கு சரியாகவே நடக்கும் என்பதை நீ புரிந்து கொள்வாய். எந்த ஒரு விஷயத்திலும் இந்த வாழ்க்கை நீ சரியாகவே உணர்ந்து கொள்வாய் என்று அது போதும். உனக்கு நடக்கும் நேரங்களை நீ எப்பொழுதும் சரிவர கணித்து கொண்டால் உன்னை தேடி வரும் பல தீமைகளிலிருந்து இந்த வாழ்க்கை உனக்கு சரியான ஒரு உண்மைகளை இனி கொடுக்கும் என்பதையும் நீ மறந்து விடாதே. காலம் உனக்கு எல்லா பலனையும் நிறைவாக தர வேண்டும் என்ற ஒரு நிலைமைக்கு வந்துவிட்டது. இந்த நேரம் உனதான விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நிச்சயமாக உனக்கு சொல்லிக் கொடுக்கும் காலமும் உனக்கு வந்துவிட்டது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னோடு நான் இருப்பதிலிருந்து இனி உனக்கு தரக்கூடிய விஷயங்களில் எல்லாம் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். சாயப்பாவிற்கு தேவையெல்லாம் ஒன்றே ஒன்றுதான். யார் முன்னிலையிலும் அவமானப்படக்கூடாது. என் குழந்தை யார் முன்னிலையிலும் தலை குனிந்து நிற்கக்கூடாது. என் குழந்தையினுடைய வாழ்க்கை சுயமரியாதை மிகவும் முக்கியம். எந்த ஒரு காரியத்திற்காகவும் யாரிடத்திலும் நீ இறங்கி நிற்காதே. எந்த ஒரு காரியத்திற்காக யார் முன்னிலையிலும் என் குழந்தை நீ எதையும் யோசித்து கொண்டிருக்காதே. உனக்கு நடக்கும் சில விஷயங்களை நீ எப்பொழுதும் போல சரியாக புரிந்து நடந்து கொள். உனக்கு நடக்கும் சில விஷயங்களை நீ எப்பொழுதும் போல உன்னிப்பாக கவனிக்க
உன்னால் முடியாது என்று நினைக்கின்ற விஷயங்கள் கூட இந்த வாழ்க்கையில் சரியாக உனக்கு நடத்தி முடிக்கப்பட்டுவிடும். உனக்கென இந்த வாழ்க்கை தர நினைக்கின்ற பல விஷயங்களை கூட உனக்குள் பல மாற்றங்களை கொண்டு வந்து சேர்க்கும் என்பதை நீ மறக்கக்கூடாது. எந்த காலமும் இனி உன்னை தொடரும் இது போன்ற விஷயங்களினால் இனி எதையுமே எண்ணி என் குழந்தை நீ வருத்தம் கொள்ளாதே. நடப்பது எல்லாம் இனி உனக்கு நன்மைக்குத்தான் என்பதை நீ நம்பு. எல்லாம் நல்லபடியாக நடந்து முடியும். ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.